அதன் பின்பு 11 போஜனம் பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். மார்க்கு 16:14. Praise the Lord. Thank you Jesus. God bless you. ஆண்டவராகிய இயேசுவின் சீடர்கள் 11 பேர்களும் ஆண்டவர் கற்பித்தபடி ஒன்றாக இருந்தார்கள். ஒன்றாகவே உணவருந்தினார்கள். ஒரே இடத்தில் தான் உறங்கியும் இருப்பார்கள். இது வரவேற்கத்தக்கதே. ஆனால் அவர்களின் வெளிப்படையான இத்தகைய செயல்களுக்கு மாறாக அவர்கள் உள்ளான வாழ்விலே அவிசுவாசம் காணப்பட்டது. இருதயம் கடினமான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவத்தின் அசைக்கக்கூடாத அடித்தளமே இயேசு கிறிஸ்துவை காணாதிருந்தும் விசுவாசிப்பதாகும். இதை உலகுக்கு அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்களோ உயிர்த்தெழுந்து அவரை கண்டவர்கள் கூறியும் விசுவாசிக்கவில்லை. ஆகவே ஆண்டவர் அவர்கள் சாப்பிடும் நேரத்திலே அவர்களுக்கு தரிசனமானார். விசுவாசியாத ஆனால் தாம் நேசித்து அவர்களை கடிந்து கொண்டார். அவர்கள் இருதய கடினத்தை குறித்து கடிந்து கொண்டார். இன்று நமக்கான கேள்வி, அன்றைய சீடர்களுக்கு மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணாதிருந்தும் அவர் உயிரோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், இப்பொழுதும் என் வாழ்விலே வாழ்கிறார், விசுவாசத்தாலே அவரை தரிசிக்கிறேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆம் என்றால் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உம்மை காணாதிருந்தும் விசுவாசிக்க மக்களாக எங்களை வழிநடத்தும் உடைய வல்லமுள்ள வழிநடத்தலுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உயிரோடு இருக்கும் நீர் எங்கள் வாழ்விலே உம்முடைய அற்புதமான ஆச்சரியமான அன்பான வழி நடத்துதலை ஒவ்வொரு நாளும் கட்டளையிடும். ஆமேன். God bless you.